இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த இனிய பெயராலே உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக ஒரு 4 வாரங்களாக, இது 4வது வாரம், 4 வாரங்களாக கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கிறது, இந்த சபையின் மீது இருக்கிறது என்ற ஒரு தலைப்பில் ஒரு தொடர் போதனைகளாக நாம் பேசி வருகின்றோம். நீங்கள் வந்திருந்த ஒரு சில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதால் ஒரு சின்ன வராதவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகம், என்ன நாங்கள் இது வரைக்கும் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத காண்பிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. இதான் என்னுடைய இன்றைய செய்தியின் தலைப்பு. இந்த கர்த்தருடைய கரம் என்று சொல்லி பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலேருந்து ஒரு சில காரியங்களை எடுத்து காண்பித்தோம். தேவன் சில அளவீட்டு முறைகளை கொடுத்துருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒவ்வொருத்தரும் இதை நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம். அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட் டேப் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஃபோன்லேயே நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும், ஒரு ஆப் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி எல்லாமே ஹேண்டியாக இருக்குது. அந்த காலத்தில், பழைய காலத்தில் எப்படி இருக்கும், எல்லாமே முழம், விரட்கடை, அப்புறம் அடி, ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இத்தனை ஃபீட்னு சொல்லிட்டு அந்த இதை அழகு, இந்த மாதிரி அளவு வீட்டு முறைகள் பழைய காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம ஊருக்கு போனோன்னு சொன்னால் பூக்காரமாக முழம் போட்டு பூவை கொடுக்குற, மல்லிகைப்பூ கொடுக்குற விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். இதில் என்ன நான் காண்பித்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த அளவீட்டு முறைகளில் இந்த முழம் என்கின்ற காரியம், இது விரட்கடை என்ற ஒரு அளவு சொன்னேன் இல்லையா, இது 4 விரல் சேர்ந்தது ஒரு விரட்கடை என்ற அளவு. இந்த அளவை நம்ம வைத்து அளக்கும் பொழுது இந்த முழம் என்பது 6 விரட்கடை அளவு உள்ளதாக, நீங்கள் எண்ணி அப்புறமா போய் அளந்து பார்த்துங்க, 6 விரட்கடை அளவு உள்ளதாக ஒரு முழம் என்பது இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன ஒரு கணக்கு கொடுக்குறாருன்னா, அவருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில், அவருடைய வேதத்தில் காண்பிக்கிற கணக்கு எப்படியாக இருக்கிறது என்றால் 6 முழமும் ஒரு விரட்கடையும். ரொம்ப அழகான, அது சொல்லலையே, இத்தனை உன்னுடைய தேவாலயத்தினுடைய அகலம் எத்தனை முழம் இருக்கணும், நீளம் எத்தனை முழம் இருக்கணும், உயரம் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மெஷர்மெண்ட் கொடுத்த அளவுகளை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த 6 விரட்கடையும் 6 விரட்கடையும் ஒரு அதுக்கு மேலே இன்னொரு அனதர் விரட்கடை, 7வது விரட்கடை ஆகிய ஒரு காரியம் இருக்கிறது தான் ஒரு கியூபிட். ஆங்கிலத்தில் கியூபிட் என்று சொல்லுவோம். இந்த அளவீட்டு முறைகளை தேவன் வந்து வேதத்தின் பிரமாணங்களில், வேதத்தில் நீங்கள் வந்து ஆலயத்தை அளக்கும் பொழுது இப்படி தான் நீங்கள் அளக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்னென்னு என்பதையும் நம்ம பார்த்தோம். என்னது, இந்த 7வது கரம் என்பது, அந்த விரட்கடை என்பது தேவனுடைய கரமாக இருக்கிறது. 6 என்பது மனிதனுடைய எண்ணாக இருக்கிறது. 6வது நாளிலே மனிதனை தேவன் படைத்தார், 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தால் அது தேவனுடைய எண் 7ஆக இருக்கிறது. மனித முயற்சிகள் எல்லாவற்றிலும் இந்த கரங்களை கொண்டு எத்தனையோ காரியங்களை நம்மால் செய்ய முடிகிறது இல்லையா. விஞ்ஞான ரீதியில் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் நடக்க அநேக அதிசயங்கள் இந்த 6 விரட்கடினாலே, இந்த முழத்தினாலே, இந்த கரங்களினாலே, இந்த எபிரேய மொழியிலே தேவ கூட அம்மா என்று சொல்கிறார்கள், ஆனால் மதர் பார்ட் ஆஃப் ஆம். அந்த மாதிரி இதை வைத்து நம்ம சிறப்பான காரியங்களை நம்மால் செய்ய முடிகிறது. ஆனால் அதன் மீது 7வது கரமாகிய தேவனுடைய கரம் வந்து அமரும் பொழுது அதுக்கு ஒரு நித்திய விளைவு இருக்கும், இட்டர்னல் எஃபெக்ட் இருக்கும். நம்ம செய்கின்ற காரியத்தில் நித்திய விளைவு இருக்கும் என்பதையெல்லாம் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். அந்த நம்முடைய வார்த்தை.org.au என்கின்ற இணையதளத்திலும் அந்த செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நேரம் இருந்தால் பின்னதாக கேட்டு பாருங்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வேறு என்ன பார்த்தோன்னா, எஸ்ராவை குறித்து நாம் பார்த்தோம். எஸ்ராவுடைய கை எப்படி ஒரு கதவை திறந்து கொடுத்தது என்கின்ற காரியத்தை நாம் தியானித்தோம். நிச்சயமாக உங்களை உற்சாகப்படுத்த, நீங்கள் பின்னாடி இருக்கிற அந்த செய்திகள் கேட்கும்படி அவங்களை உற்சாகப்படுத்தி. அப்புறம் நெகேமியாவில் சில காரியங்களை பார்த்தோம். அவன் வந்து முதலாவதாக ஒரு உடைந்து போன இருதயத்திலேருந்து ஒரு காரியம் புறப்பட்டது. அப்புறம் என்ன ஆகுது, நெகேமியா அவனுடைய கைகளை பலப்படுத்தி கொண்டான். அது மாத்திரமல்ல, அவனோடு கூட சேர்ந்த ஒரு கூட்ட ஜன மக்களையும் அவருடைய கரங்களையும் பலப்படுத்தி கொண்டு போய் இடிந்து போய் கிடந்த அந்த மதில்களை அவன் கட்டி எழுப்பினான் என்ற காரியத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கரங்கள், மனிதனுடைய கரங்கள் எந்த பலத்தினாலே இந்த காரியங்களை செய்தது, எப்படி இதெல்லாம் செய்ய முடிந்தது என்கின்ற ஒரு காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நெகேமியா புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்தேன். எப்பயுமே நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும்னு போய் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு தடைகள் வரும், பரியாசம் பண்ணுவாங்க. உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா, எப்படி பார்த்துருவோம் நாங்கள் என்று கடந்த வாரத்திலே அதை தான் நம்ம தியானித்தோம். பரியாசம் பண்ணுவாங்க, மிரட்டி பார்த்தாங்க,
அப்புறம் ட்ரிக் பண்ண பார்த்தாங்க, எப்படியே ஏமாற்றிடலாம் அவங்களன்னு சொல்லி பார்த்தாங்க. எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே வந்து அவர்களுக்கு அங்கே நடக்கவில்லை. இன்னும் என்ன பரியாசம் பண்ணுறப்ப என்ன அவங்களுக்கு காமிச்சேன், இவங்க கட்டுறது கட்டட்டும்ப்பா, ஒரு நரி அது மேலே வேறுனா கூட அது இடிஞ்சு விழுந்துடும், அவ்வளோ பலவீனமான கட்டடம் என்று சொல்லி பரிகாசம் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி தேவனுடைய கரம் நெகேமியாவின் மீது மிக ஆச்சரியமான விதத்தில் அவன் மீது இருந்ததுனால அவன் செய்த காரியங்களெல்லாம் வாய்த்தது. ராஜாட்ட போய் ஒரு காரியத்தை கேட்டேன்னா அவன் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்தாரு. ஜனங்கள் வந்து அவங்கள கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள். எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு காரியத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, செருபாபேல் என்கின்ற ஒரு நபரிடம் நாம் வருகின்றோம். அந்த செருபாபேல் இங்கே இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க போன நெகேமியாவில் என்ன காமிச்சேன், மற்றவர்கள் வந்து ஏளனம் பண்ணாங்க, மற்றவங்க வந்து இவங்களை சிறுமைப்படுத்தினாங்க. எப்படியாவது இவங்களை இதை விட்டு இவங்க ஸ்டாப் பண்ணிடணும், இவங்க செய்கிற வேலையை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மற்றவங்க செஞ்சாங்க. இன்றைக்கு என்ன பார்க்க போனால், தேவனுடைய ஜனங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு சோர்ந்து போகிற மனத்தளர்ச்சி அடைகின்ற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வேதம் தொடர்ச்சியாக நீங்கள் படித்து கொண்டு வருகிறவர்களுக்கு க்ரோனாலாஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, கால வரிசை, எந்த வருஷத்தில் முதல்ல எந்த விஷயம் நடந்துச்சு, அடுத்து என்ன விஷயம் நடந்துச்சு என்று சொல்வார்கள் இல்லையா. நம்ம இன்றைக்கி பார்க்குற செய்திகள் இந்த தொடரில் வந்து அப்படி நம்ம பார்க்கல. இன்றைக்கு நம்ம வந்து ஒரு தீம் பார்த்து வர்றோம். அந்த தீம் என்னது, தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்கிறது. அந்த தீமில் பார்த்து வரோம். அதனால் அது கொஞ்சம் முன்ன பின்ன போய் வந்துட்டு இருக்குது. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செருபாபேல் வந்து இவன் தான் முதல்ல போய் தேவாலயத்துக்கு ஆசீர்வாதம் போட்டவன். அதுக்கப்புறம் தான் எஸ்ரா, அதுக்கப்புறம் தான் நெகேமியா. இதுதான் வரிசை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம், இந்த கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்குதுன்ற காரியத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ, அவன் செருபாபேல் என்கின்ற காரியத்தில் அவனுடைய இடத்துலேருந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அவன் தான் என்ன பண்ணான், இந்த பாபிலோனில் போயிட்டு சிறையிருப்பில் இருந்தாங்க இல்லையா, எக்ஸைல். அந்த சிறையிருப்பில் இருந்தபோது முதலாக மக்களை, ஒரு சிறு கூட்ட மக்களை என்ன பண்ணுறான், கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். வந்து என்ன பண்ணுறான், அஸ்திபாரத்தை போட்டுறான். ஆலயத்தை கட்டணும், இடிந்து கிடந்த அவனுக்கு வந்து ரொம்ப பாரமாக இருந்தது, எப்படியாவது ஆலயத்தை கட்ட வேணும் என்கின்ற பாரம் அவனுக்கு இருந்ததுனால வந்து தேவனுடைய கரம் இருந்தது, வந்து அஸ்திபாரத்தை போட்டுறான். ஆனால் என்ன காரணத்தினாலோ பார்த்தீங்கன்னா, வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும், 16 வருடங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். 15 16 வருடங்கள் என்ன ஆகுது, இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அஸ்திபாரம் போட்டான், ஆனால் வந்து என்ன ஆயிடுது, அங்கே அப்படியே அது நின்று போய் விட்ட ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ தான் தேவன் என்ன பண்ணுறாரு, 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. ஆகாய், சகரியா என்கின்ற 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செருபாபேலோடு நின்று அவனை உற்சாகப்படுத்துகிறாங்க. நீ வா, உன்னால் இது செய்ய முடியும், தேவன் எனக்கு இந்த காரியங்களை அறிவித்தார் என்று சொல்லி அவனை ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாக அவனை உற்சாகப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வருடங்களுக்குள்ளே, போன வாரம் ஒரு இதை காமிச்சேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, அந்த மதில் அதே மாதிரி தான். மதில் வந்து அநேக வருடங்களாக கட்டாமல் கடந்த பாளைய கிடந்த மதில் எத்தனை நாளில் கட்டி முடித்தாங்க, 52 நாளில் கட்டி முடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 52 நாளில் அந்த டோட்டல் ப்ராஜெக்டை அவங்க பண்ண முடிக்க முடிந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல 15-16 வருஷம் அங்கே நின்று போயிருந்த அந்த ஒரு காரியம் வந்து சில வருடங்களுக்குள்ளாக இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சரித்திரத்தில், வேதத்தில் நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான், சோர்ந்து போய் இருக்கிறாங்களே மக்கள், தேவ ஜனங்கள், வேறு யாரும் இல்லை, தேவ ஜனங்கள் ஒரு சோர்வை பெற்றிருக்கிறாங்க. ஆரம்பித்தாங்க, ஆனால் ஒரு சோர்வு வந்துருச்சு. அப்போ அந்த சோர்ந்து போன நேரத்தில் அந்த ஜனத்துக்கு இந்த தீர்க்கதரிசிகள் கொடுத்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையினால தான் அவங்க அதை கட்டி முடிஞ்சது அவங்களால. அந்த வார்த்தையை இன்றைக்கு தேவன் நமக்கும் கொடுக்கிறார், அதே வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்திக்குள்ளாக நம்ம ஆழமாக இதை நம்ம பார்க்க போகிறோம். செருபாபேல் அவன் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன கூட்டத்தை நெகேமியா போலவே கூட்டிகிட்டு வரான். அவங்க மதிலை கட்டலை, என்ன கட்டினான், ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த சோர்வு என்று சொல்லும் பொழுது சமயத்தில் அது யாரையும் பாரபட்சமே பார்க்காது.
எல்லாத்தையும் போட்டு தாக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த சோர்வு என்பது வரும். இங்கே நம்ம பார்ப்போம், இந்த ஆகாய் புஸ்தகத்திலேருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஆக 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உங்களில் இந்த ஆலயத்தை அது முந்தின மகிமையிலே கண்டவர்கள் யார்? இப்பொழுது இது உங்கள் பார்வைக்கு எப்படி தோன்றுகிறது? இது உங்கள் கண்களுக்கு ஒன்றுமில்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? அதாவது இவங்க அவங்க கூட இருந்த மக்களில் ஒரு சில மக்கள் வந்து முந்தின ஆலயத்தையும் பார்த்த மக்கள், தேவாலயம் முன்னாடி எப்படி இருந்துச்சு அதோட மகிமையை பார்த்த மக்கள். அப்போ இவங்களுக்கு ஒன்றுமில்லாத ஒரு காரியம் போல் இருக்கிற விஷயம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சோர்வு அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்குது. தளர்ந்து போயிருக்கிறாங்க. நம்மளுமே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்கள் வந்து எப்படிலாம் நான் இருந்தேன் ஒரு நாளில், முன்னாடி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இது சாதாரணமாக பேசக்கூடிய வழக்கில் இருக்கிற ஒரு காரியம். முன்னாடி அப்படி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நான் வந்து சோர்ந்து போய் இருக்கிறேனே என்று சொல்லி இந்த ஒரு இது வந்து இந்த எதிரிகள்கிட்டருந்து வரலை, தேவ ஜனங்கள் அவங்க உணர்ந்து சொன்ன ஒரு வார்த்தைகளாக இருந்தது. இந்த இடத்துல அவங்க வந்து சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நாங்கள் செய்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கே, எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன செய்கிறோம், ஒரு ப்ரொடக்டிவாக இல்லையே என்று சொல்லி பல விதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சின்னதாக, இல்லை நான் கொடுக்கறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் செய்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரி, அதுக்கு வேல்யூவே இல்லைன்ற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனம் தளர்ந்து போய் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தான் இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இன்றைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலை இருந்தோன்னா, இன்றைக்கி நம்மகிட்டையும் அதே வார்த்தைகளின் மூலமாக தேவன் இந்த நாளிலே நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இந்த தொடருக்கு நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற தொடருக்கே சொல்லலாம், ஒரு மையமாக ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்னு கூட இதை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் அவர் கொடுக்குறாரு. நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, யோசித்து பார்க்குறேன். கோயம்புத்தூரில் எங்கள் பெரியப்பா வீடு இருக்குது. அவங்க வீட்டில் இருந்து சில நாட்கள் நான் படித்திருக்கிறேன். அவள் படிக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே தாத்தாவுடைய வீடு ஒரு பெரிய வீடு இருந்துச்சு, அங்கே தான் எல்லாருமே இருந்தாங்க. இவங்க அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு வீட்டுக்கு புதுசாக போகிறாங்க. அது வந்து நியூ டெவலப்மெண்ட் ஏரியா. அப்போ அந்த நியூ டெவலப்மெண்ட் ஏரியாவுக்கு அங்கே போன உடனே எலக்ட்ரிசிட்டி அங்கே வரலை. கொஞ்ச நாள் வந்து இபி இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து இந்த விளக்கில் வச்சு படித்த ஞாபகம் இருக்குது. விளக்கு எப்படி இருக்கும், எல்லாம் நீங்கள் ஒரு யாருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும், நீங்கள் கரண்ட் போன சமயத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஊரில் விளக்கு இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணணும், கெரோசின் மண்ணெண்ணெய் ஊற்றணும், அதில் ஒரு திரி இருக்கும் இல்லையா? இது வந்து தொடர்ந்து எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்கோ அவ்வளோக்கு அதிகமாக அந்த மண்ணெண்ணெய் குறைஞ்சிக்கிட்டே வரும், அந்த திரியும் வந்து வாங்கிக்கிட்டே வரும். என்ன பண்ணணும், நம்ம மண்ணெண்ணெய் கொஞ்சம் மறுபடியும் ஊற்றணும், திரியை என்ன பண்ணணும், கொஞ்சம் மேலே எடுத்து சரி பண்ணி விடணும். இந்த வேலையெல்லாம் வந்து மேனுவலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்குது, ஒவ்வொரு காரியமாக இருந்ததை நம்ம அனுபவிச்சிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு இன்றைக்கு சும்மா ஒரு கற்பனையாக ஒரு காரியத்தை நான் காட்டணும்னு நினச்சேன். இது அப்படி இன்றைக்கி இந்த நம்ம என்ன பண்ணோம், மேனுவலாக ஒருத்தர் வந்து எண்ணெயை ஊற்றணும், எண்ணெய் ஊற்றிட்டு திரியை செய்யணும். இப்படிப்பட்ட விளக்கு இன்றைக்கி வந்து மாடர்ன் லைட் வந்து பார்த்திங்கன்னா இரவை பகலாக்கக்கூடிய வெளிச்சக்கூடிய லைட்ஸ் நிறையா இருக்குது. இது டியூப் லைட் அந்த காலத்து டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து எல்இடி லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஆனால் நான் இது வந்து அந்த இதில் சாதாரண விளக்கு, இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும். இதை ஆட்டோமேட் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த விஷயத்தை? இன்றைக்கி வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் இருக்குது எல்லா இடத்துலையும் இல்லையா? ஏஐ வச்சுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்படி ஒரு விளக்கு இருக்குது, ஓகே. அந்த விளக்குக்கு எண்ணெய்க்கு நடுவில் ஒரு கிண்ணம் இருக்குது. இந்த எண்ணெய் வந்து இதில் இருக்கிற எண்ணெய் எரிஞ்சு காலியாகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் சைடில் இருக்கிற 2 இது வந்து இதுக்கு வந்து சப்ளை பண்ணுறது, எண்ணெயை சப்ளை பண்ணுற ஒரு விஷயம். இது எப்போல்லாம் இங்கே குறையுதோ அப்போ வந்து இதை ஆட்டோமேட் பண்ணி அங்கே வந்து எண்ணெய் போனால் எப்படி இருக்கும். இது வந்து இன்றைக்கி பாசிபிள், குவைட் பாசிபிள் இல்லையா? எல்லாருமே நம்ம யூத்தை விட்டால் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுருவாங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சு இந்த ஒரு விளக்கை அவங்க பண்ணி முடிச்சுருவாங்க. என்ன காமிக்க போகிறோன்னா, அந்த காலத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தீர்க்கதரிசிகளின் காலத்தில், சகரியாவின் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து ஒரு தரிசனமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ற காரணம் இதை உங்களுக்கு காண்பித்தேன். பார்ப்போம். ஒரு தானாக எரிகின்ற ஒரு விளக்கு. முதல்ல என்ன பண்ணுறான், தரிசனம் சொல்லும் பொழுது ஒரு அந்த சகரியாவுக்கு வந்து ஒரு தூதன் வந்து அவனை எழுப்பி விடுகிறான். என்னுடன் பேசின தூதன் திரும்பி வந்து
தூங்குகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பினான். சகரியா 4:1 நம்ம கொஞ்சம் காரியங்களை நான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறான், எழுப்புகிற ஒரு காரியத்தை அங்கே நான் பார்க்க வேண்டுகிறோம். நிறைய சமயங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் யாராவது வந்து நம்மளை வந்து தட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக. தூங்கிட்டு நான் மட்டும்தான் எழுப்பணுன்றது கிடையாது. சோர்ந்து போய் உற்சாகமிலேருந்து இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்டு வந்து பரவாயில்ல யூ கேன் டூ இட்னு சொல்லுவாங்க. இல்லை நமக்கு மென்டார்ஸ் யாராவது வந்து சொல்லுவாங்க. நம்முடைய சின்ன பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து பரவாயில்ல உன்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எழுப்பி விட வேண்டியது வந்து அவசியமாக இருக்குது. அப்படி சோர்ந்து போய் நம்ம யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் அப்படி சோர்ந்து போயிருப்போம். யார்கிட்டயா நம்ம போய் பேச முடியாதா, இதை போய் கொட்ட முடியாதான்ற கூட இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸ் அண்ட் ஏஞ்சல்னு சொல்லுவோம் இல்லையா, யாராவது வந்து நம்மகிட்ட பேசுவாங்க, என்ன நடக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறப்ப அவ்வளவு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த சகரியாவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலை இருந்தோன்னா தேவன் இன்றைக்கி நம்ம எழுப்பி விடுறதுக்கு அவர் பார்க்குறாரு. இந்த தானாக எரிகின்ற விளக்கு என்று சொன்ன காமிச்சேன் இல்லையா, ஆட்டோமேட்டட் லைட்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் அந்த ஒரு மாடர்ன் லைட்டை உங்களுக்கு காமிச்சேன். ஆனால் இது வந்து சகரியாவோட தீர்க்க தரிசன காரியத்தில் இதை தான், அதாவது அவருடைய கனவில் தரிசனமாக இதை பார்க்கிறார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அதை நான் வாசித்து காண்பிக்கிறேன். சகரியா 4:2-3 யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? தேங்க்யூ. இதை வாசிக்க முடியுமா அங்கே யோசித்தேன். ரொம்ப சின்னதாக இருக்கும், நீங்கள் பரவாயில்ல வாசிக்கிறீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்க்குறது இதில் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாமே நான் அந்த இதுக்கும் ஒரு படத்தை நான் வரைஞ்சேன். இவன் தரிசனத்தில் அவன் பார்க்குறான், சகரியா வந்து கண்களை திறந்து யாரை தட்டி எழுப்பி விடுற மாதிரி இருக்குது. எழுப்பி விட்டோன்னே இப்படி ஒரு காரியத்தை அவன் அங்கே பார்க்கிறான். அது மேலே ஒரு கிண்ணம் இருக்குது, அது 7 பைப்ஸும் இருக்குது. நான் அதை இங்கிலீஷில் கூட வாசை இன்னுமே கொஞ்சம் நல்லா புரியும். And he said to me, what do you see? So I said, I'm looking, and there is a lampstand of a solid gold with a bowl on top of it. And on the stand 7 lamps with 7 pipes to the 7 lamps. 2 olive trees are by it, and one at the right of the bowl and the other at its left. இடதுபுறமாக ஒன்றும் வலதுபுறமாக ஒன்றும் 2 ஒலிவ மரங்கள் அங்கே இருக்கின்றதை அவன் அந்த தரிசனத்தில் பார்க்கிறான். பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். 7 லேம்ப் ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிற அந்த விளக்குக்கு போகிற தண்டு, அந்த பைப் அதுவும் இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் பார்க்குறோம் இல்லையா. இந்த காரியத்தில் வந்து அவன் அந்த தரிசனமாக அவன் பார்க்கின்ற ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். இதில் என்ன அப்படின்னா, யாரும் வந்து நம்ம முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, திரியை வந்து சரி பண்ண வேண்டாம், இல்லை யாரும் அதுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. பேசிக்கலி ஒரு மனித உழைப்பு வந்து அங்கே தேவையில்லை. இந்த தரிசனத்தோட முக்கியமான பகுதி எப்படின்னா அதுதான், எதுவுமே இல்லாமல் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. மனிதனுடைய முயற்சியில் எதுவுமே இல்லாமல் விளக்கு எரியுது. என்ன பார்க்குறோம், அங்கே அந்த ஒலிவ மரத்துலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகி வருது. இன்றைக்கி டெக்னாலஜி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி தரிசனத்தில் இப்படி ஒரு காரியத்தை வந்து அவர் பார்த்துருக்காரு. எண்ணெய் வந்து அங்கேருந்து அப்படியே வந்து அந்த கிண்ணத்தில் விழுகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த சப்ளை வந்து நெவர் எண்டிங் சப்ளை வந்து கொண்டே இருக்கிறது. வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது விளக்குடைய வேலை என்ன தெரியுமா, பிரகாசிக்கிறது மட்டும்தான் அதோட வேலை. எரிந்து கொண்டு இருப்பது மாத்திரம்தான் அதனுடைய வேலையாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள மரங்கள் அதுலேருந்து நேராக அதுக்கு ஒரு சப்ளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வேதத்தில் இருக்கிற காரியத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். இது வாசித்து காமிச்ச வசனம் அதில் இருந்து தான் இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போய் இப்படி நம்ம ஆராய்ந்து இதை வாசிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை இதனூடாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். பெரிய சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த நெருப்பு தானாக எரிந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மனிதனுடைய முயற்சி இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனுடைய உழைப்பு இல்லாமல் அந்த பிரகாசிக்க செய்கின்ற அந்த காரியத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ளை நெவர் எண்டிங் சப்ளை அங்கே வந்து கொண்டே இருக்கிறது. இவன் செய்கின்றான். நம்ம வேதத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எண்ணெய்ன்னு சொல்கிறப்ப அது எதோட அடையாளம், அது
பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் இல்லையா? எண்ணெய்ன்னு சொல்லும் பொழுது எண்ணெய் அபிஷேகம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அது அடையாளமாக இருக்கிறது. அந்த இந்த ஆலயமும் இந்த ஜனங்களும் தேவனுடைய ஒளியை சுமந்து செல்கின்ற ஒரு மக்களாக இருந்தார்கள் என்கின்ற காரியத்தை குறிப்பிடுகிறதாக அங்கே இருக்கின்றது. அவங்க செய்கிற காரியம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தினால், அவங்களோட காரியத்தினால கிடையாது, ஆவியானவர் கொடுக்குற அந்த அபிஷேகத்தினால, அந்த எண்ணெயினால் அவள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் சேர்ந்தாலும் சரி, நம்முடைய பணத்தினால் கிடையாது, நம்முடைய திறமையினால் கிடையாது, எரிகிறது ஆவியானவருடைய எண்ணெயினால் நடக்கிறதா இருக்குது. இவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கேட்குறான், என்ன ஆண்டவரே இது என்ன என்று சொல்லி, எனக்கு புரியலையே இது என்ன என்று சொல்லி அவன் கேட்கின்ற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவரும் அதை என்ன பண்ணுறாரு, அதை விளக்கி சொல்லுகிறார். நம்ம அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சகரியா 4 4-6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் என்னுடன் பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னுடன் பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற யெகோவாவுடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். என்ன சொல்கிறாரு? இதுதான் இன்றைக்கு நம்ம கீ வேர்ஸ். தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுகின்ற, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தையை சொன்னால் அது அவங்கள அப்படியே தட்டி தூங்கிக்கிட்டு அந்த மக்களை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி காரியங்களை செய்ய வைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த காரியம் அதுதான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இன்றைக்கி அழகாக நம்ம பாட்டு பாடினோம், வர்ஷிப் டைமில் ஆராதிச்சு பாடினோம். அந்த பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் என்று சொல்லும் பொழுது, இந்த பலம் என்கின்ற அந்த வார்த்தையுடைய எபிரேய பதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துடைய பலம், ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் செய்கின்ற ஒரு பலத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக அந்த ஹயில் என்கின்ற வார்த்தை சொல்லுகின்றது. ரெண்டாவது பலம் பராக்கிரமம் வருது இல்லையா. அந்த பராக்கிரமன்றது என்ன சொல்லுதுன்னா, எபிரேய மொழியில் கோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில் பர்சனல் பவர்னு சொல்லுவோம் இல்லையா. நம்முடைய சரீர பலனாக இருக்கிற அந்த தனிப்பட்ட அந்த பலனை அந்த இரண்டாவது வார்த்தையாக அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு, அவருடைய பலன் என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தோட பலமும் இல்லை, தனி மனுஷனுடைய பலம் இல்லை, ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டுமே என்ன பண்ணுறாரு, தேவன் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ட் பண்ணி மூன்றாவதாக ஒரு அங்கே இதை பார்க்குறோம். அதை எபிரேய பாஷையில் என்ன சொல்கிறாங்கன்னா ரூவா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூவா அப்படிங்கிறது என்னென்னா ஆவி அல்லது காற்று, சுவாசம். தேவன் மனுஷனை செஞ்ச அவனோட நாசியில் ஊதினார் இல்லையா, அந்த சுவாசம் அதை குறிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறாரு. முதல் ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டார். எதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு? ஒரு கார்ப்பரேட் பலன், ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் இருக்கிற ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ், அந்த பலனை ஒதுக்கிட்டாரு. இண்டிவிஜுவலாக இருக்கிற நம்முடைய சரீர பலனையும் ஒதுக்கிட்டாரு. என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி. இது சொல்கிறது யார்? சேனைகளின் கர்த்தர். அவர் ஒரு சேனைகளுக்கு அவர் தலைவனாக இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு சர்வ சேனை இருக்குது. ஒரு தூதர் சேனைக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு எந்த படையும் தேவையில்லை, அவருடைய ஆவி போதும், என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை தான் இந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இருந்தது. நீ உன்னோட காரியத்தை வச்சு செய்கிற, உன்னுடைய பலனை வச்சு செய், நல்லது தான், அது வேணும், செய்ய வேண்டியது அவசியம்தான். எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்களா, அதுவும் நல்லது தான். தனிப்பட்ட விதத்தில் நம்ம செய்கின்ற காரியமும் வேணும், நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து செய்கின்ற காரியமும் வேண்டும். ஆனால் முடிக்கிறது என்ன, அந்த பலனால் அல்ல, காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஒன்று இதுன்னு நினச்சிக்காத, என்னுடைய ஆவியினாலே ஆகும். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த யோசித்து பாருங்கள். போன வாரம் நெகேமியாவில் காமிச்சது தான் அதே தான். 150 வருஷங்களாக இடிபட்டு கடந்த அந்த மதில் சுவர் 52 நாளில் முடிஞ்சதுன்னு சொன்னோம். அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு வல்லமை இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு காரியம் சாத்தியமாகும். அதே தான் இந்த இடத்துல ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு
சில வருஷங்களுக்குள்ளாக அவங்களால் செய்து முடிக்க முடிஞ்சதுன்னா வரிசையாக அந்த ராஜாட்ட போய் கேட்டப்ப தேவையானதெல்லாம் கொடுத்தாங்க. எதனாலன்னு பார்த்தோம், நம்ம கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருந்ததுனால, கர்த்தருடைய கரம் இருந்ததுனால. இங்கே என்ன காமிக்கிற சகரியா இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை ஆரம்பித்தது அஸ்திவாரம் போட்டதோடு நின்றுச்சு. ஒரு 15-16 வருஷம் அப்படி நின்று போனது. அப்போ இந்த வார்த்தைகள் நின்று போன அந்த காரியங்களை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு அவளுக்கு பலன் கொடுத்தா இருக்குது. ஆமென். இன்றைக்கு அதே வார்த்தை நம்மோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம இன்றைக்கி நினைக்கலாம், என்னோட பலன் கொஞ்சம், நான் செய்கிறேன் என்னென்னமோ, நான் என்னால் முயற்சி பண்ணி பார்த்துக்கொண்டே இருக்கேன், எவ்வளவோ நான் ட்ரை பண்ணுறேன், அது நடக்குது, ஆனால் அது என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல. நிறைய வேலைகளில் நம்ம சோர்ந்து போகின்றோம். எல்லோரும் சேர்ந்து சில காரியங்களை செய்கின்றோம். அப்பையும் பார்த்திங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் சோர்ந்து போகின்றோம். அப்படிப்பட்ட சோர்ந்து போய் இருக்கின்ற இன்றைக்கி நம்ம இருந்தோம்னா, இதே மாதிரி ஒரு மக்களுக்கு தான், இதே ஒரு கூட்டத்துக்கு தான் அன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. என்ன வார்த்தை? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்கிறது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம இன்றைக்கி நினச்சோன்னா, நம்முடைய தகுதி தான் நம்மளை இதெல்லாம் கொண்டு வருது, நான் செய்கின்ற இந்த காரியம் தான், இந்த ஒருவேளை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் தேவனாக இருக்கிறார். ஆனால் அதை விட்டுட்டு என்னுடைய தகுதி என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது சில சமயங்களில் நம்ம ஏமாந்து போகின்றவர்களாக இருக்கிறோம். அந்த கடைசியாக இறுதியாக கொடுக்க வேண்டிய மகிமை அவருக்கு போகின்றதாக இருக்கிறது. தேவன் அதை தான் சொல்கிறார், என்னுடைய ஆவினாலே என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக அது நடக்கின்ற ஒரு காரியமாகவும் இருக்கிறது. ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நம்முடைய பலவீனம் நமக்கு பலனாக இருக்குது, நம்முடைய பலவீனம் தகுதியாக இருக்கிறது. எதுக்கு தெரியுமா தகுதி? ஆவியானவர் கிரியை செய்வதற்கு சில சமயங்கள் நம்முடைய பலவீனம் அதுக்கு தகுதியாக இருக்கிறது. நாம் சோர்ந்து போயிருக்கின்ற வேலைகளில், பலவீனப்பட்டு இருக்கின்ற வேலைகளில் ஆவியானவர் நமக்கு திறன் அளிக்கிறவராக, பலன் அளிக்கிறவராக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்து நான் காண்பிக்கிறது மலை சமபூமியாகும் கிருபையினால். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். வாசிப்போம். சகரியா 4 அதே தொடர்ச்சியான வசனங்களை வாசிட்டுருக்கேன். 7ஆம் வசனத்தில், பெரிய மலையே நீ எம்மாத்திரம். ஒரு சில வேதத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பழைய மொழிபெயர்ப்பில் பர்வதம், பர்வதமே, பர்வதம்ன்றது நீங்கள் சிம்பிளிஃபைடு இன்றைக்கி உள்ள தமிழில் மலையே, பெரிய மலையே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதுக்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அந்த மலை என்று சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே அதை நம்ம தியானிச்சிருக்கோம். வேதத்தில் மலைன்னு எப்போல்லாம் சொல்லப்படுகிறதோ அது எதை சொல்லுது? பெரிய தடைகளை. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், மலை மாதிரி குறுக்க நின்றுச்சுன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கிலே நம்ம அதை சொல்லுவோம். வேதத்திலும் மலை என்பது பிரச்சனைகளை தான் சொல்லுது. பிரச்சனை, ஒரு தடை. ஒரு காரியத்தை ஆரம்பித்து நம்ம செய்யும் பொழுது அதுக்கு வருகின்ற தடைகளையே வேதம் என்ன சொல்லுதுன்னா பர்வதம் சொல்லுது, மலை என்று சொல்லுது. இங்கே என்ன சொல்கிறாரு? பெரிய மலையின் எம்மாத்திரம். தேவன் சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கிறது. செருபாபேல் அவன் வந்துட்டான், அவனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஒன்றுமே, நீ மலை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் சொல்கிறது? தேவன் சொல்கிறாரு. இது அவனுக்கு முன்னாடி எல்லாமே சமபூமி ஆயிரும், உனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும் உனக்கு என்று சொல்லி, நீ செய்கிற காரியம் நீ ஆரம்பித்த காரியத்தை நீ முடிப்பா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பலனை அவர் அங்கே கொடுக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம சூழ்நிலையில் கூட இங்கே உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட விட்டுறேன், யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஃபைனான்ஷியல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உறவுகளில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் தேவன் அன்னைக்கு கொடுத்த அதே வார்த்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பதாக, செருபாபேலுக்கு முன்பதாக அது சமபூமியாக ஆகும் என்று சொல்லும் பொழுது அதே வார்த்தையை நம்மால் இன்றைக்கு சொந்தம் பாராட்ட முடியும், நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தேவன் என்ன பார்த்து சொல்லுகிறார்? எனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை சமபூமியாகும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அதை பர்சனலைஸ் பண்ணி நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்கு முன்பதாக நாம் தியானித்தோம். மாற்கு 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? அவர் சொல்கிறார், நீ இந்த மலையை பார்த்து, மலையை நீ பெயர்ந்து போ. பெயர்ந்து 2 எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாரு. மலை பெயர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பெருசாக மலை இருக்கும், எப்படி பெயருங்க? எக்ஸ்ட்ரீம். அது என்ன எக்ஸ்ட்ரீமு? பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஆனால் நீ சொன்னினா, நீ மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அதான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மலையை பார்த்து பேசு, உன் பிரச்சனையை பார்த்தோன்னே நீ தோண்டு போய் இருந்துடாத, மலையே நீ பெயர்ந்து போ என்று சொல்லு.
எனக்கு பிரச்சனை இருக்குதா, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக, உறவில் இருக்கிற பிரச்சனை, வாட் எவர் இட் இஸ், நீ போய் எனக்கு முன்னாடி நீ கிடையாது, நீ பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை இன்றைக்கு நம்ம சொல்லப்படுகிறது. அவருக்கு முன்பதாக சமபூமியாவாய், எனக்கு முன்பதாக, செருபாபேலுக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக நடக்கின்ற காரியங்கள் என்ன ஆகுமா, சமபூமி ஆகும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நம்ம இதுக்கப்புறம் காண்பிக்கிற ஒரு காரியம் ரொம்ப ஒரு அழகான, ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். கார்னர்ஸ்டோன், மூளைக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. நிறையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அந்த கன்சல்டிங் இதுக்கெல்லாம் கூட கார்னர்ஸ்டோன் கன்சல்டன்சின்னு கூட பேர் வச்சுப்பாங்க. அந்த மூளைக்கல்ன்றது ஒரு முக்கியமான 2 காரியங்களை சொல்லலாம். முதல் கல் அஸ்திபாரம் போடும் பொழுது போடுகின்ற ஒரு காரியம், அது ரொம்ப அவசியம். அஸ்திபாரம் போடப்பட்டு அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே எழுப்புகிற கட்டிடம் நிற்கும். அப்போ 2வது கட்டிடத்தை கட்டி முடிக்கும் பொழுது இந்த ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மூளைக்கல் என்று சொல்லி ஒரு காரியத்தை கார்னர்ஸ்டோன் என்று சொல்லி வைப்பாங்க. அதுதான் எல்லாத்தையும் இணைத்து பிடிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் அநேக சமயங்களில் குறிப்பிடப்படும் பொழுது கார்னர்ஸ்டோன் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்ற ஒரு காரியமாக அங்கே இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அதை நான் வாசிக்கிறேன். பெரிய மலையை நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை, அந்த கார்னர்ஸ்டோன் சொன்னேன் இல்லையா, அதை அவன் கொண்டு வருவான். கொண்டு வரப்போ என்ன பண்ணுவாங்களாம், யார், மக்கள் அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இந்த எபிரேய மொழியில் இது எப்படி வருதுன்னு சொன்னால் ஹேன் என்று சொல்கிறாங்க. கிருபை கிருபை வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், ஒருவேளை நாங்கள் எங்களுடைய பலத்தினால செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லாத பண்ணிட்டார். எங்கள் பலத்தினால இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் சேர்ந்து இதை முடித்தோம் என்று சொல்லி அப்படியும் கிடையாது. எதனால் அவங்க முடித்தாங்களா, அந்த காரியத்தை எப்படி அவங்க முடிக்க முடிந்ததான், கிருபை கிருபை. இப்படியாக ஒரு காரியம் அந்த இடத்துல கடைசி கல், அந்த முடிக்கின்ற அந்த கல் அவர் கொடுக்கின்ற கிருபையினால் அது முடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு தடவை காத்தல கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லலை, கிருபை கிருபை என்று சொல்லுகிறார்கள். ஆச்சரியமான விதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் அநேக நிருபங்கள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அந்த நிருபங்கள்லாம் பார்க்கும் பொழுது 13 நிருபங்களில் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சொல்வார், அது ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். நம்முடைய ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2லையும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கலாத்தியரில் பார்த்தீங்கன்னா கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எபேசியருக்கு பார்த்தீங்கன்னா கிருபையும் சமாதானம். பிலிப்பியரில் அதே தான், கொலேசியரில் அதே தான். 1-2 தெசலோனிக்கேயரில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 1-2 தீமோத்தேயுவில் பார்த்தீங்கன்னா அதே தான். தீத்துவில் அதுதான். பிலமோன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த கிருபையை என்னவா வைக்கிறாரு, அவர் எழுதுகின்ற நிருபங்களுக்கு ஒரு வாசலாக வச்சுட்டாரு. கிருபையில் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து அது வாசலாக வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே போகிறார் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கிருபை வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் கிருபை கிருபை என்று 2 முறை அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம். கிருபை 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 உண்டாவதாக, கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி அவள் ஆர்ப்பரித்தார்கள், முழங்கினாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், முதல்ல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அதை நாம் புரிந்து கொண்டோம். அதை புரிந்து கொண்டு அடுத்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவருடைய கிருபையை, இதை குறித்து கிருபையை குறித்து பேசணுன்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் கிருபையில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற கிருபை ரொம்ப விசேஷமான ஒரு கிருபை. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லி 2 முறை சொல்கிறார்கள். அந்த காரியம் செய்த பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் அங்கே கொடுக்கிறார். பின்னும் நான் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் தேவன் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஆமென். அவன் கைகளே அதை முடிக்கும். 6 விரட்கடை சொன்னேன் இல்லையா, அவன் நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அந்த 7வது விரட்கடையாகிய
அவருடைய கரத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவர் அந்த கரம் நம் மீது நம் செய்கின்ற முயற்சிகளில் அவர் கரம் வந்து அமரும்படியாக நாம் அழைக்கும் பொழுது அவருடைய கிருபையினால் இந்த காரியத்தை நம்மால் செய்து முடிக்க முடியும். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அதை வந்து செய்து முடிக்க அவர் என்ன யார் சொல்கிற, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அதுக்கப்புறம் நின்று போச்சு. திருப்பி இந்த காரியங்கள்லாம் நடந்தவொடனே இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அவன் கைகளை அதை முடித்து தீர்க்கும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம் ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பித்து என்னால் முடிக்க முடியல, பாதியிலே நின்றுருக்கு, ஏன்னு தெரியல, என்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னவோட முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படி ஒரு இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிருந்தோன்னா நம்மை பார்த்து தேவன் சொல்லுகின்ற அதே வார்த்தைகளாக இருக்கிறது, கிருபையினால் இந்த காரியம் முடிக்க முடியும். அந்த கிருபை இந்த காரியத்தை முடிக்கும். செருபாபேலின் கைகள் அந்த காரியத்தை முடிக்கும் என்று சொல்லும் பொழுது அதே போல் அதே கைகளை முடித்து தீர்க்கும். நம்ம ஆரம்பித்த ஒரு காரியம், இந்த காரியத்தை நான் ஆரம்பித்தேன், உங்கள் கைகளே அதை முடித்து தீர்க்கும். ஆமென். அன்றைக்கு செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட அதே சத்தியத்தை தேவன் இன்றைக்கு உங்களிடமும் என்னிடமும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். எஸ்ராவின் கைகள் எப்படி அது பலப்படுத்தப்பட்டது, எஸ்ராவின் கைகள் காரியங்களை செய்தது, நெகேமியாவின் கைகள் காரியங்களை செய்தது. இப்போ செருபாவின் கைகளை நாம் பார்த்தோம். தொடங்கின கை அதே கை அந்த காரியத்தை முடிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, உங்களில் நல்ல செயல்களை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை நடத்தி வருவார் என்று நம்பி இருக்கிறேன். ஆமென். உங்களில் நீங்கள் ஒரு நல்ல காரியம், நீங்கள் செய்கின்ற காரியம், குடும்பத்துக்காக ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அது நல்ல காரியம். உங்கள் தொழிலில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த காரியங்கள் நடக்கின்றது, அது ஒரு நல்ல காரியம். நம்ம வேலையில் செய்கின்ற காரியங்கள் நல்ல காரியம். அப்போ ஒரு காரியத்தை ஆரம்பித்த பொழுது அந்த 7வது கரத்தை நாம் அனுமதிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் வரை நடத்தி தீர்ப்பார், அதை முடிக்க முடியும் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை பாதியில் இருக்கிற மாதிரி தோணலாம், முடியாதது போல் தோணலாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, தொடங்கின கையை அதை முடிச்சு வைக்கும். செருபாபேலுக்கு இது நடந்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகின்ற வார்த்தையை தான், தொடங்கணும், இதை நம்முடைய கைகளினாலே அதை முடித்து வைக்க அவரால் முடியும். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். என்ன காரியத்திலும் சரி, வீட்டிலையும் சரி, வேலையிலையும் சரி சொல்லி பாருங்கள், கிருபை உண்டாகட்டும், கிருபை கிருபைன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்கிறப்ப அதே வாக்குத்தத்தத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்து கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். அற்பமான ஆரம்ப நாள். முதல்ல நான் காமிச்சேன் இல்லையா, இவங்கெல்லாம் சோர்ந்து போய் இருந்தாங்க. அந்த பழைய ஆளுங்க, முதியவர்கள் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி பார்த்த மகிமை மாதிரி இல்லையே, அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா, இன்றைக்கி அப்படி இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருந்த ஒரு என்ன பண்ணாங்க, இங்கே ஆரம்பிக்கிற நாட்களை வந்து அவங்க ரொம்ப அற்பமாக அவங்க எண்ணினாங்க என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்த வசனம் 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் ஆசரை செய்யலாம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய தேவனுடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது. இது என்னென்ன சொல்கிறாங்க, மூல பாஷையில் சொல்கிறாங்கன்னா, சிறிய காரியங்களின் நாள், சின்ன காரியங்களை செய்கின்ற ஒரு நாள், சிறிய ஒரு ஆரம்பத்தின் நாள். அன்றைக்கி வந்து அந்த முதியவர்கள் என்ன பண்ணுறாங்க, பழைய ஆட்கள் வந்து அழுகிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, முன்னாடி மாதிரி இல்லையே, முன்னாடி மகிமை இல்லையே. ஆனால் அவர் தேவன் வந்து ஒரு கேள்வினால் அதை இது பண்ணுறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு, அவங்க சோர்ந்து போய் இருக்கின்ற ஒரு காரியத்துக்கு ஒரு கேள்வினால் அவர் பதில் சொல்கிறார். என்ன கேள்வி அது, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை செய்யலாம். இதை அசட்டை பண்ணாதீங்க, இது அற்பம் கிடையாது. சிறிய ஆரம்பத்தை வந்து ஒருவேளை அசட்டை பண்ணுகின்ற காரியம் ஒரு பாவமாக கூட இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது தேவன் கொடுக்குற பலமினால் அதை ஆரம்பிக்கின்றோம். அப்போ நம்முடைய சொந்த ஆரம்பத்தை வந்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. போன வாரம் நான் அதை காண்பித்தேன். நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் செய்கின்ற வேலை அவன் எப்படி பார்த்தான்னா ரொம்ப பெருசாக பார்த்தான். நெகேமியா ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கோம், மற்றவங்க ஏளனமாக பார்த்தாங்க, பரிகாசம் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லைப்பா,
இது இடிஞ்சு விழுந்துரும்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அவன் என்னமோ சொன்னான், நான் ஒரு பெரிய டூயிங் எ கிரேட் ஒர்க், நான் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதாக முதலாவதாக அவன் பார்த்தான். இன்றைக்கு ஒருவேளை நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியங்களில் நீங்கள் ஒருவேளை அப்படி நினச்சிங்கன்னா, நான் போன வாரம் காண்பிச்சேன், நம்ம எப்படி நம்ம கையிட்டு செய்கின்ற ஒரு வேலைக்கு நாம் முதல்ல மரியாதை கொடுக்கணும். நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மற்றவங்களும் அதுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு காரியத்தை போன வாரம் நமக்கு சொன்னேன். இன்றைக்கும் அதே தான். ஒரு ஆரம்பம் சிறுசாக இருந்ததுனாலும் பரவாயில்ல, அது சின்னது கிடையாது. ஆரம்பித்து வைத்ததை தேவன் முடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆரம்பமும் ஒரு சாதாரணமாக ஒரு ஆரம்பம் கிடையாது. நாம் அதை அசட்டை பண்ணக்கூடாது. ரெண்டாவதாக அவங்க காண்பிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய தேவனுடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற ஒரு தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது. அந்த தூக்கு நூல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் எப்படி வருது, plumb line வருது. For who has despised the day of small things, for these 7 rejoice to see the plumb line in the hand of Zerubbabel. They are the eyes of the Lord which scan and to and fro throughout the whole earth. அந்த plumb line என்று சொல்லும் பொழுது வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நமக்கு அதுக்குமே அந்த இது பார்ப்போம் இல்லையா, மட்டம். இவர் கான்சனுக்கு நல்லா தெரியும். ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த மட்டம் பார்ப்பாங்களே, எப்படி சொல்லுவாங்க, அந்த கருவி பேர் என்னது, லெவல் பார்க்குறது. அந்த ஒரு இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் இல்லை. தூக்கு நூல், அதை வச்சு ஒரு கீழே ஒரு நூல் இருக்கும், கீழே ஒரு வெயிட் இருக்கும், அதை வச்சு கரெக்டாக அப்படி வச்சு பார்ப்பாங்க கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கையில் அந்த 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 காரியத்தை என்ன பண்ணதான் தேவனுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பூமி எங்கேயும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய தேவனுடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது. என்னன்னா, நம்ம கையில் என்ன ஆயுதம் இருக்குது, என்ன ஒரு சின்னதாக இருக்குதா, அதை நம்ம சிறுசாக பார்க்கணும். இல்லை, வாட் எவர் இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், என்ன நம்ம கரத்தில் இருந்தாலும் அதை தேவன் எப்படி பார்க்குறாராம், சந்தோஷமாக பார்க்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த பூமி எங்கும் உலாவை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய கண்கள் அதை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம கரத்தில் என்ன இருக்குதோ அதை நாம் கொடுக்கும் பொழுது அந்த கரத்தை, அந்த ஒரு சிறிய காரியத்தை வைத்து என்னெல்லாம் நம்ம கையில் இருக்கோ, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய கருத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன இருக்குதோ அதை குறித்து, அதை கொண்டு தேவனால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் கட்ட ஆரம்பித்த காரியத்தை உங்களை முடிக்க செய்ய அவரால் முடியும். ஆமென். அதை பார்த்து பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற அவருடைய கண்கள் சந்தோஷப்படுது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த யெகோவாவுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாளாகம புஸ்தகத்திலையும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய பாஸ்டர் எப்படி இருக்குது, ஹார்ட்ஸ் பாஸ்டர் எப்படி இருக்குது, தேவனை உத்தம இருதயத்தோடு அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா, நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அப்படி ஒரு காரியத்தை நாம் வைத்தோம் என்றால் தேவன் அதை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த நம்ம என்ன இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வச்சிருக்கிற காரியத்தை வைத்து நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, இன்றைக்கும் தேவன் நமக்கு செருபாபேலுக்கு எப்படி அந்த காரியத்தை சொன்னாரோ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னாரோ, அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி, எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஒரு அன்எண்டிங் சப்ளை. நம்ம கேட்கும் பொழுது ஆவியனுடைய அபிஷேகம் அப்படி தான் நமக்கு கிடைக்கின்றது. 2 பக்கம் அந்த ஒலிவ மரங்கள் இருந்துச்சு இல்லையா, அதை கொஞ்சம் ஆழமாக போனால் அது வேறு மாதிரியும் கொண்டு போகலாம். ஆனால் அது இன்றைக்கி நேரம் இல்லை, நம்ம அதை பார்க்க வேண்டாம். இந்த 2 ஒலிவ மரங்களுடைய சோர்ஸ் என்னென்னா தேவன், அவர் கொடுக்கின்ற காரியமாக இருக்கிறது. அவர் கொடுக்கின்ற அந்த எண்ணெய், அந்த எண்ணெயை கொண்டு நாம் காரியங்களை செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம், நம்ம வேலை வேறு ஒன்றுமே இல்லை. எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை என்ன, பிரகாசிக்கிறது மட்டும் தான் வேலை. எரிஞ்சு ஒளி விளக்கா நம்ம ஆகிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது இந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்ன்னு ஒன்று காமிச்சேன் இல்லையா, அப்படி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்களுடைய வீட்டில் போனாலும் சரி, உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் போனாலும் சரி, இல்லை சொசைட்டியில், சமுதாயத்தில், வெளியில் நீங்கள் போகிற இடத்துலையும் சரி, நீங்கள் பிரகாசிக்கின்ற விளக்காக இருப்பீர்கள். அதுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வருது? தேவன் கொடுக்கின்ற அவர் அன்எண்டிங் சப்ளை நமக்கு கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு சொல்லுகிறார். சொல்கிறாரு. 2வது என்ன பண்ணுற, அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தோம்.
செருபாபேலுக்கு முன்பதாக இந்த மலை வந்து என்ன ஆயிருமா, பர்வதம் என்ன ஆயிருமா, சமபூமியாகும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம சோர்ந்து போயிருந்தோம்னு சொன்னால், எனக்கு முன்பதாக இப்படி ஒரு பெரிய பர்வதம் நின்றுருக்கு, பெரிய பிரச்சனை முன்னாடி நின்றுட்டுருக்கு அப்படின்னு ஒருவேளை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்படியே எடுத்துக்கொள்வோம். நமக்கு முன்பதாக அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். செருபாபேலுக்கு அது முடிந்தது என்றால், நெகேமியானால் அது முடிஞ்சதுன்னா, சக்கரியானால், எஸ்ரானால் அது முடிஞ்சதுன்னு சொன்னால், இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் இந்த காரியம் நிச்சயமாக முடியும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது, நம்மளை சுமந்து செல்கின்றதாக இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தாராளமாக இந்த வார்த்தைகளை அந்த மக்கள் சொன்னாங்க இல்லையா, மக்கள் சொன்னப்போ என்னாச்சு, அற்புதம் நடந்துச்சு. அவங்களால முடிக்க முடியாத காரியத்தை அவங்க முடித்தாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு நிறைவேற்றினார். இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் சொல்லுங்கள். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். வீட்டில் போய் நீங்கள் சொல்லுங்கள், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் போய் சொல்லுங்கள், கிருபை உண்டாகட்டும், கிருபை கிருபை கிருபை. அற்புதமான கிருபை, தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகின்றதாக இருக்கிறது, நம்மை சுமந்து செல்லுகின்றதாக இருக்கிறது. ஆரம்பித்த காரியத்தை அந்த கிருபை முடித்து வைக்கின்றதாக இருக்கிறது. ஒருவேளை எனக்கு துவண்டு போயிருந்தோன்னு சொன்னால், நீங்கள் துவண்டு போயிருக்கிற காரியங்களில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, நடுவில் நிற்குது அப்படின்ற காரியத்தில் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், கிருபை 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 உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் சொல்லுங்கள். அற்புதமான விதத்தில் டோர் ஓப்பன் ஆகுவாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஐ ஆல்வேஸ் தேங்க் காட் ஃபார் க்ளோஸ் டோர்ஸ். மூடப்பட்ட கதவுகளுக்காக நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா சரியான கதவு நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நான் இதை ஒரு அனாலஜி இதில் கூட காமிப்பேன். ஒரு ஹால்வே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்குது. போகிறப்ப 2 பக்கமும் நிறைய அறைகள் இருக்கும். அப்படியே நடந்து போகிறோன்னு சொன்னால், நமக்கு எந்த அறை ஒதுக்கப்பட்டிருக்குதோ அந்த அறை நமக்கு திறந்திருக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம we need to walk in that hallway, we need to continue to walk. சோர்ந்து போய் நின்றுட்டோன்னு சொன்னால் எங்கே போகணுமோ அந்த அது ஒருவேளை, அல்லது நம்ம சில சமயங்களில் ஒரு ரூமாக நம்ம போய் கூட பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தான்னு சொன்னால் நம்ம நின்று துவண்டு போயிடுவோம். அப்போ அது போகிறதுக்கு அவசியம் இல்லாமல் அந்த கதை மூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியும் இது இட்ஸ் அ க்ளோஸ் டோர், பரவாயில்ல. நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு கீப் வாக்கிங், தொடர்ந்து நான் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் போகும்பொழுது சரியான கதவுகளை நாம் அடையாளம் பார்த்து கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கி நம்ம அப்படி சூழ்நிலை இருந்தோன்னு சொன்னால், உங்களை தைரியப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து நடக்கிறப்ப இதை சொல்லிக்கிட்டே நடங்க. கிருபை கிருபைன்னு சொல்லுங்கள், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் சொல்லுங்கள். தேவன் அற்புதமான விதத்தில் எப்படி அந்த தீர்க்கதரிசின் மூலமாக செருபாபேலுக்கு இந்த காரியங்கள் உரைக்கப்பட்டதோ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தை உரைக்கப்பட்டதோ, அதே வார்த்தை இன்றைக்கு நம்மை பார்த்தும் சொல்கிறேன். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய எல்லாருடைய சேர்ந்து இருக்கிற பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினாலே உண்டாகும். ஆவினாலே நம்ம ஆரம்பித்த காரியத்தை நாம் முடித்து வைக்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த காரியம் எல்லாம் இன்னைக்கு நல்லா புரிஞ்சது? கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம். வார்த்தையின்